அவ்வளோதாங்க, இவ்வளவு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறிச்சு காய வைக்க முடியும். ஏன்னா இது 2-3 தூர் தான் இருக்கு. நிறைய இருந்தா பரவாயில்ல. இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி பறிச்சு காய வச்சாச்சு. காஞ்சாயத்தினோடு தான் வருது. சரி, அடுத்தது கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். கத்திரிக்காய் தான் கொஞ்சம் பெருசா போன மாதிரி இருக்கு. பார்ப்போம். இதை மாற்றிப்போம். வச்சுட்ட கத்திரிக்காய் ஆமா அரிக்க போடு. இந்த ஒரு மிளகாய் செடி இருக்கு. பூச்சி இது வந்துருச்சு. விவசாயம் சொல்றோம், கஷ்டப்படுறதான் தெரியும். நம்ம 2 தூரம் வச்சுக்கிட்டு இந்த பாடுபடாது. நல்லா இருக்கலாம் இது. நான் தினமும் இருந்தாலும் கலர் தான், அடிச்சுக்க முடியாது. கலர் முத்தி இருக்காதுல்ல. இந்த ஒண்ணு இருக்கு. கொத்தரங்காயும் அறுத்துக்கலாம். அன்னைக்கு அறுத்தது பிரிட்ஜுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து வத்தல் தான் போட போறேன். இன்னைக்கு எல்லாமே வத்தல் தான். அங்க இன்னும் அந்த கொத்தரங்காய் செடியிலையும் இருக்கு. அதையும் அறுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் தூங்கிக்கிட்டு இருக்கு கொத்தரங்காய். ஃப்ரிட்ஜில் தூங்கிக்கிட்டு இருக்கு கொத்தரங்காய். அதையும் எடுத்து அவிச்சு இன்னைக்கு வெயில்ல காய போடுறலாம். ஆனா ஒண்ணு மானம் வந்து கொஞ்சம் இருட்டின மாதிரி இருக்கு. பார்ப்போம். இது கொள்ளாத போல. அவ்வளவு இருக்கு. இன்னும் அந்த முள்ளு கத்திரிக்காய் வேற இருக்கு. அதையும் அறுத்துட்டு போயிடலாம். இல்ல அது சாம்பாருக்கு ஒதுக்கி வச்சுக்கோமா என்ன தாங்க. இன்னைக்கு காயெல்லாம் அறுத்தாச்சு. கத்திரிக்காய், பாவக்காய், ஒரே ஒரு வெள்ளரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கொத்தரங்காய், மணத்தக்காளி, இவ்வளவுதாங்க இன்னைக்கு காய்கறி அறுவடை. இன்னொரு காய்கறி அறுவடையோட நாளைக்கு சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். பாய்.